பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 21 நாள் ஆலயத்தில் ஜெபம் நடக்கிறது. ஆலயத்தில் நடத்துகிறோம். ஒரு கூட்டம் வருகிறது. நாங்கள் பாடி துதித்து ஆராதிக்கிறோம். அரை மணி நேரம் பாடல், அரை மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம், ஒரு அரை மணி நேரம் ஆலோசனையும் ஜபங்களும். இப்படி 1.5 மணி நேரம் 5 மணிக்கு தொடங்கி 6:30 மணிக்கெல்லாம் முடிச்சிடறோம். இப்படி 5 நாட்கள் ஆண்டவர் கிருபையாய் நடத்தினார். இன்று 6வது நாள். இந்த காலையில் ஆலயத்திலும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த நேரலை அல்லது காணொளி மூலமாக கூட உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் இந்த 6வது நாள் உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? ஆதாமின் செயல், கிறிஸ்துவின் மூலம் வந்த கிரியை. ஆதாமின் செயலும் கிறிஸ்துவின் செயலும். ஆதாமின் அனுபவம் என்னவாய் போனது? இது முந்தின ஆதாம். பிந்தின ஆதாம் என்றால் இயேசு கிறிஸ்து. அவருடைய செயல் என்னவாய் இருந்தது என்பதை ஒரு சில வசனங்களை வைத்து உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீங்கள் பொதுவா இருக்கிற மக்கள், நீங்க படிக்கும் போது இது உங்களுக்கு புரியாது. போதகர்களுக்கு புரியும். நான் போதகர்களுக்கு பேசவில்லை, ஊழியக்காரர்களுக்கு தெரியும். அவங்க வசனத்தை படித்து பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிறவங்க. ஆனா மற்ற வேதத்தை படிக்கிறவர்களும் உண்டு, படிக்காதவர்களும் உண்டு. அப்படி வேதத்தை படித்து புரியாதவர்களும் உண்டு. அவர்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தை பிரயோஜனமாய் இருக்கும். ஒரு சிலருக்காவது ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் இருக்கும் என்ற எண்ணத்தில் தான் நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் கொஞ்சம் மேலோட்டமாக தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 5:17 பாருங்கள். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டது. இப்போ ஒருவனுடைய மீறுதல் யாரது? ஆதாமை பற்றி சொல்லுகிறார். ஆதியாகமத்தில் நீங்கள் பார்க்கிறோம், ஆதாமின் மனைவி தப்பு பண்ணாங்க, சாத்தானுக்கு இடம் கொடுத்து. ஆனால் அந்த ஏவாள் சொன்ன வார்த்தைக்கு ஆதாம் கீழ்ப்படிந்து அவரும் அந்த தவறை, கர்த்தருடைய வார்த்தையை மீறி போயிட்டார். அதான் ஒருவனுடைய மீறுதல். அதனாலதான் மரணம் வந்தது. ஆண்டவர் ஆதாமை ஏவாளை படைக்கும் போது மரணம்ங்கிற எண்ணம் இல்லை. அவர்கள் மரிப்பதற்காக ஆண்டவர் உண்டாக்கவில்லை. ஆனா ஒரு வார்த்தை சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு காரியம் செய்யறேன். தோட்டத்துல நிறைய கனிகள் இருக்கும், விருட்சத்தின் கனிகள், எல்லாத்தையும் புசிங்க. ஆனா ஒரு காரியம் மட்டும், ஒரே ஒரு மரத்தின் கனிய, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காதீங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் நான் சொன்ன வார்த்தையை மீறி புசித்தால் சாகவே சாவீர்கள். கீழ்ப்படியாமல் போனால், கர்த்தருடைய வார்த்தையை மீறினால் தான் இந்த வார்த்தை. ஆனா அதற்கு முன்பு இந்த மரணம் என்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனா இங்க அததான் பவுல் கோடிட்டு காட்டுகிறார், ஜனங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக. ஒருவனுடைய மீறுதலினால் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டிருக்க, முதல்ல ஆத்துமாவில் மரணம், பிறகு சரீரத்தில் மரணம். இதான் நடந்துகிட்டு இருக்கு. பாவம் செய்கிறவர்கள் இன்றைக்கும் யாரெல்லாம் பாவம் செய்யறாங்க, அவங்க ஆத்துமா செத்து போயிடும். சரீரத்துல உயிரோட இருக்கலாம். அப்புறம் நாள் வரும்போது சரீரத்திலும் மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை. இப்போ ஆதாமின் மூலம் அந்த மீறுதலினாலே மரணம் ஆட்கொண்டது. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்ன ஆனது பாருங்க. கிருபையின் பரிபூரணம், நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்போ ஒருவர் மூலமா மரணம், இன்னொருவர் மூலமா ஜீவன் வந்ததாக குறிப்பிடப்படுகிறது. அடுத்த 18ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. ஆகையால் ஒருவன் மீறுதலினாலே, எந்த ஒருவன்? ஆதாம்.
மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது. ஒரு மனுஷனால அந்த அப்படியே வருகிறதான மனுக்குலம் முழுவதற்கும் பனிஷ்மெண்ட், தண்டனை, தீர்ப்பு உண்டானது. ஆனா ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. இந்த வித்தியாசம் பாருங்க. ஆதாமால் உண்டானது ஆண்டவரால் உண்டானது. அங்க நீதி இல்ல, ஆக்கினை. இங்க கிறிஸ்துவின் மூலம் அவருடைய ஜீவன் மூலமாக நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது. 19ஆம் வசனம் பாருங்கள். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால், 2 வசனத்திலும் பார்த்தோம், மீறுதல், சொல்ற வார்த்தைய கேட்காம துணிகரமா போகின்ற செயல். ஆனா இந்த இடத்துல ஒரே மனுஷன் அவன் என்ன பண்ணா, கீழ்ப்படியல. அதனால அநேகர் பாவிகளாய் மாற்றப்பட்டாங்க. ஒரு மனுஷனின் கீழ்ப்படியாமை, அதனாலதான் பாவம் பிரவேசித்தது. ஆனால் ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நீதிமானாய் மாறினாங்க. ஆதாமின் கீழ்ப்படியாமை பாவிகளாய் மாறி போனாங்க. இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாய் மாறினாங்க. 20ஆம் வசனம், மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தோம் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாவம், அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க ஆண்டவருடைய கிருபை வெளிப்பட்டது. 21, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல, பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது, நம் கிருபைனா தகுதியே இல்லாத மனுஷனுக்கு கிடைக்கிற ஒரு மேன்மை, நம்முடைய கர்த்தராகிய பவுல் சொல்றாரு, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பாவம் மரணத்துக்கு நேராய் கொண்டு போனது. ஆண்டவருடைய கிருபை கர்த்தராகிய இயேசுவின் மூலம் நீதியினாலே அழியாத வாழ்வுக்கு நேராய் கொண்டு போனது. எனவே இப்ப இந்த குறிப்பிட்ட இந்த 4 வசனங்களிலும் ஆதாம் முதல் மனுஷன், அவனால் உண்டான தீமையான காரியங்கள், ஆபத்தான செயல்கள், பிரச்சனையான காரியங்கள், அநேகருக்கு ஆசீர்வாதம் இழக்கக்கூடிய நிலைகள். ஆனால் ஒருவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே கிடைத்ததான அடுத்த பக்கம் ஆசீர்வாதங்கள், அவைகளை இந்த வசனங்களில் நாம படிக்கிறோம். எனவே நீங்கள் இதை படிக்க வேண்டும். இந்த வித்தியாசங்களை பார்க்கணும். ஆதாம் யார், இயேசு கிறிஸ்து யார்? ஆதாம் முன்னாடி வந்தார், இயேசு கிறிஸ்து பின்னால் வந்ததற்கு அடையாளம். எனவே ஆண்டவர் வராவிட்டால் விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, பரலோகம் இல்லை, நித்திய வாழ்வு இல்லை. அதனாலதான் பவுல் நிருபங்களிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி தெளிவாக்கி ஜனங்கள் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று இப்படி எழுதி வைத்திருக்கிறார். நீங்களும் வார்த்தைகளை படிங்க, கேளுங்க, சிந்திங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, துதிக்கிறோம். தேவ ஜனங்கள் இந்த வசனத்தை கேட்கட்டும், கீழ்ப்படியட்டும், வாழட்டும். கிறிஸ்துவுக்கும் ஆதாமுக்குள்ள வித்தியாசத்தை இந்த வசனங்கள் மூலம் சொல்லிக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.